கடம்பராப்பட்டி ஒரு தலித்துக்கு வந்து அங்கே உள்ள உடையார் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி ஏன்டா அவங்க வந்து ஒரு தலித்து சமுதாயத்தை இந்த மாதிரி கொடுமை செய்ய பாவம் எல்லாரும் அண்ணன் தம்பியாக வாழ்வோம்னு சொல்லி ஒருத்தர் சப்போர்ட் உங்களுக்கு. ஆனால் அவர் வந்து ஒரு கொட்டாய் போட்டு வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த வீட்டை அப்புறப்படுத்தி விட்டார் குளத்தூர் தாசில்தார். இதை வந்து கடுமையாக கண்டிக்கிறேன். குளத்தூர் தாசில்தாருக்கு வந்து ஒரு தலித்துக்கு வந்து ஒரு உடையார் அவர் சப்போர்ட் பண்ணுறாரு. அதனால அவர் வீட்டையே அப்புறப்படுத்தி விட்டார். ஏன்னு கேட்டால் இது சொந்த பட்டாளர் இருக்கிறது புறம்போக்குன்னு சொல்லி இதே தாசில்தார் பண்ணிவிட்டார். அதனால் தாசில்தார் வடுமையை கண்டிக்கிறேன். தாசில்தார் வந்து தனி முறையில் வந்து சட்டம் எடுக்கிறதுக்கோ அதிகாரம் பயன்படுத்துக்கோ அதிகாரம் யாருமே கொடுக்கல. மக்களுடைய பணத்திலேருந்து வருவாய்த்துறையிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லா துறையும் வாங்குது. ஆனால் மக்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு யாருமே கிடையாது. அதனால் கடம்பராப்பட்டியில் போய்ட்டு அந்த உடையாரை வந்து வஞ்சித்த அந்த தாசில்தார் மீது போலி பட்டா போட்ட அந்த அதிகாரி மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஏழைகளுக்கு அந்த இலவச பட்டா வழங்கும்படி மாவட்ட ஆட்சியரை நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோளாக வைக்கிறேன். குளத்தூர் தாலுகா கடம்பப்பட்டி அந்த ஊரில் வந்து ஒரு தலித்து சமுதாயம் வந்து 30 குடும்பங்கள் வாழ்கிறது. அதை வந்து அந்த ஊரிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு வந்து உடையார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் செபஸ்டின் மகன் அருள்சாமியும் மற்றும் அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு கொடூரமான செயலாக்கப்படுறதுனால அந்த 30 பேரில் வந்து ஒரு 15 குடும்பம் வெளியேறிட்டாங்க. மீதி 15 குடும்பம் தான் இங்கே இருக்கிறது. அந்த 15 குடும்பம் நிரந்தரமாக இருக்காத அளவுக்கு அவர்கள் வந்து இல்லாத சித்திரவதை செய்கிறார்கள். ரெண்டாவது வந்து அரசாங்கத்தால் ஒழுக்க கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணறை நூற்றி விட்டார்கள். அந்த உடையார் சமுதாயத்தை வேறு யாரும் கிடையாது, நூற்றி விட்டாங்க. மாயநகரைக்கு போகக்கூடிய இடத்தையும் ரோட்டையும் ஆக்கிரமிப்பு பண்ணி இவரது பயன்பாட்டுக்கு வச்சுக்கிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து யாருமே இங்கே வாழவே கூடாது, ஒரு தலித்து நிரந்தரமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடம்பப்பட்டியில் வந்து இது ஒரு கொடூரமான செயலாக்கப்படுகிறது. அவர்கள் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியாளர் இதுக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்துருக்காங்க. நாங்களும் நேரடியாக கொடுத்தோம், எந்த நடவடிக்கை எடுக்கலை. திருப்பி இந்த மாவட்ட ஆட்சியர் இந்த நேரடியாக வந்து மக்களை கூட்டி திரட்டு நான் மனு கொடுத்தோம். அப்போ வந்து இதே குளத்தூர் தாசில்தார் நேரடியாக பார்வையிட்ட ஒரு தலித்துக்கு வந்து எதிராக தான் இவர் செயல்படுறார். ஒரு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுத்ததுக்கு அது பார்வைக்கு வந்த குளத்தூர் தாசில்தார் ஒரு செயலாக்கம் செய்வர் ஒரு தலித்துக்கு வந்து நல்ல முறையாக செஞ்சு கொடுப்பாருனாக்கா உயர்ந்த சமுதாயம் அந்த உடையார் சமுதாயத்துக்கு இவர் சாதகமாக பேசுகிறாரு. அதனால் என்னென்னு தெரியல, குளத்தூருக்கு வர எந்த ஒரு தாசில்தாருமே உயர்ந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அவர் செயலாக்கப்படுறாரு. இன்னமும் சொல்ல போனால் எங்கள் ஊரில் இது ஒரு கொடுமை தான் நடக்குது. நான் வந்து ஒரு மேய்ச்சத்தரையோ ஒரு ஆடு மாடு மேய்க்கிற இடத்த ஒரு 7-8 வாட்டி சுமார் ஒரு 15 வாட்டியாச்சும் மனு கொடுத்துருப்பேன். தாசில்தார் வருவார், விவோ பார்ப்பாங்க, அந்த இடத்தையே வந்து ஆய்வு நடத்திட்டு போயிடுவாங்க, நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அதனால தெரியும் மாவட்ட ஆட்சியர் மீண்டும் குளத்தூர் தாசில்தார் மட்டுமே இது மாதிரி ஒரு கொடூரமான ஒரு செயலாக்கப்படுகிறாங்க. வேறு எந்த தாசில்தார் நான் சொல்கிறது குறை கிடையாது. குளத்தூரில் வர தாசில்தார் எல்லாருமே வந்து ஒரு தலித்துக்கு வந்து எதிராக செயல்படுறாங்க. அதனால் தாசில்தார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் அவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அதே கடம்பராப்பட்டியில் வந்து பல முறை மனு கொடுத்து அவங்களுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, பசு போக்குவரத்து எதுவுமே கிடையாது. அங்காடிக்கு போகிறனாலும் இந்த சமுதாயம் வாங்கின பிற்பாடு தான் அங்காடியில் போய் அவங்க ஜாமான் வாங்குற நிலைமை ஆகி போகுது. எல்லோரும் ஓட்டாங்க, நீங்கள் ஏன்டா இருக்கேன்னு சொல்லி அவங்களும் தரக்குறையாக பேசுகிறாங்க. அப்போ இருக்கிறதே ஒரு 15 குடும்பம் இருக்குது, அவங்களையும் தரக்குறையாக பேசுகிறாங்க. ரெண்டாவது வந்து அதுக்கடுத்து ஆரோக்கியங்கிறவர் வந்து அரசாங்கத்து இடம் 24 சென்ட் அவர் பேரில் இங்கே பட்டா பேசுது. அவர் யாருன்னே இல்லை. விசாரிக்கும் போது ஆரோக்கியசாமி யாருன்னு கேட்கும்போது யாருமே கிடையாது. அப்போ 24 சென்ட் அவர் பேரில் எப்படி அரசாங்கத்திட்ட பட்டா ஆச்சு? இதுக்கு உடனே ஏன்னா கீரனூர் தாசில்தார் தான் இதுக்கு மெயின் காரணமே. அதனால் குளத்தூர் தாசில்தார் மீது உரிய நடவடிக்கை எடுத்து இந்த போலி பட்டா போடுறவங்க மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசாங்கத்தை இடத்த இப்போ வந்து அது உடையார் சமுதாயம் பல பேருக்கு வந்து இலவச பட்டா மாதிரி அவர்கள் போலி பட்டா போட்டு வச்சுருக்காங்க. அது தாசில்தார் உடந்த எல்லா அதிகாரியும் உடந்த. அதனால் ரத்து பண்ணி ஏழு வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 2 சென்டோ 3 சென்டோ மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடத்தி அவங்களுக்கு இலவச பட்டா வழங்கணும். ஆனால் அந்த போலி பட்டா போட்டு பட்டாமலை செய்த மீது எந்த அதிகாரி மீது அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து அந்த பட்டாவை ரத்து பண்ணிடணும். இதுதான் மெயின் கோரிக்கையாக மாவட்ட ஆட்சியருக்கு வைக்கிறேன்.